நம்ம எல்லாருமே எப்போதுமே சின்ன வயசில் நடந்த பண்டிகைகளை பற்றி யோசிப்போம். எப்படா இந்த தீபாவளி வரும், எப்படா இந்த பொங்கல் வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம். அந்த நாள் வந்த உடனே காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கோலமெல்லாம் போட்டுக்கிட்டு கலர் பொடியை எடுத்து அந்த கோலத்துக்கு நடுவில் கலர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மா நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் சாமிக்கிட்ட நல்லா வேண்டிப்பாங்க, நம்மளும் வேண்டிப்போம். அப்புறம் நம்ம அப்பா நம்மளுக்காக புது ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம அம்மா நம்மளுக்காக பலகாரம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் அந்த பட்டாசையும் ஸ்வீட்ஸையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணி முடிச்சுட்டு தெருவில் இருக்க குழந்தைங்க கூட சேர்ந்து பட்டாசு எல்லாமே நம்ம வெடிப்போம். அந்த மாதிரி வெடித்து முடிச்சுட்டு அப்புறமும் எல்லா பட்டாசையும் நம்ம அண்ணா, தம்பி, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் சேர்ந்து பட்டாசு வெடிப்போம். பட்டாசு வெடித்து முடிச்சுட்டு அதுவும் நம்மளுக்கு பத்தாது, திரும்ப திரும்ப இருக்க எல்லா பட்டாசையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து வெடிப்போம். இதை எல்லாத்தையும் அந்த பெண்ணு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே நேரம் நம்ம சின்ன வயசில் நம்ம கொண்டாடின பண்டிகை எல்லாமே திரும்ப வராதானும் ஃபீல் பண்ணுறான். ஆனாலும் அவன் சின்ன வயசில் நடந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான்.